லட்சுமி. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் லட்சுமி. வயிறு நிறைய சாப்பிடு, படி, அப்புறம் எங்கேயும் வெளியில போயிடாத. சரியா? வீட்டுல எல்லாம் நல்லா கூட்டிக்கிட்டு படுக்கணும். சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? நாங்க நாளை காலையில வந்துருவோம். ஜாக்கிரதையா இரு. பாருமா, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே. சின்ன பிள்ளைங்கறதான் எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு. உன் படிப்பு கிடைஞ்சல வரக்கூடாது தான் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஜாக்கிரதை. வாங்க வண்டியில இருங்க. பாய். சரி பாய் பாய். பத்ரம். சரி பாய். வரேம்மா. டாடா. ஜாக்கிரதை. டாடா. பாய் கா. பத்ரம். பாய். டாடா. பாய். அவன் சரியான சாப்பாடுறான். விட்டா சாப்பிட்டுட்டே இருப்பான். லட்சுமி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டே பேசலாமா? உள்ள வா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்ல யாரும் இல்ல? யாருமே இல்ல. எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க தெரியுமா? அப்படியா? சீனு. அம்மா, எதுக்காக அன்னைக்கு நீ என்ன கட்டி பிடிச்ச? நீ பாட்டு கட்டி பிடிச்சிட்ட. அதுக்கப்புறம் நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எதை பார்த்தாலும் உன் ஞாபகமாவே இருக்கு. படிக்கலான்னு புக் எடுத்தா அதுலயும் நீதான் வந்து இம்சப்படுத்துற. பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்குடா. உனக்கு மட்டும்தானா? எனக்கு அப்படிதான் இருக்கு. என்னாலையும் படிக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல. இப்ப என்னடா பண்ணலாம்? ஒண்ணு செய்யலாமா? என்ன? என்னமோ நீ ஒண்ணு தெரியாத பாப்பா நினைச்சிட்டு இருக்க. நாங்க எல்லாம் இல்லாத நேரம் பார்த்து நைஸா அவனை வர வச்சு அவன் கூட கூத்தடிச்சிட்டு இருக்கியா? ஏண்டி முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள 1 வருஷம் 2 வருஷம் உனக்காக 10 வருஷம் காத்திருக்கேன். அதை கெடுக்க பாக்குற. ஏய், நீ கிடைக்கிறதுக்காக அப்படியே கொண்டு இருக்க. உங்க அக்கா மல்லடி ஆனது காரணம் நான் தான். எதுக்காக நீ கிடைக்கிறதுக்காக? என்னடா எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்து அவன் கூட கும்மி அடிச்சிட்டு இருக்க. அதுதான் வேணா. நான் இருக்கேன் நீ வா வா நம்பர் கும்மி அப்படியே தப்பு சார். நீ பண்ண ரைட், நான் பண்ண தப்பா? வாடி வாடி, ரொம்ப நான பிடிக்கல. வாடி அடிங்க. என்ன வேணா பண்ணிக்கங்க லட்சுமி. ஏன் மேலே கை வச்ச நீ?
மீட்டிங். எல்லாரையும் அசெம்பிள் பண்ணிடுங்க. ஓகே மேடம். யார் பண்ணீங்களா? மேடம் மேடம் காப்பாத்துங்க மேடம். ஏன் இப்படி ஓடி வரீங்க? மாமா எங்களை வெட்ட வரான். அவன்கிட்ட நீங்க எப்படி காப்பாத்துங்க மேடம்? நீ சீனு இல்ல? ஆமா மேடம். எங்க இருந்து எல்லாரும் ஓடி வரீங்க? சரி, இப்ப என்ன ஆச்சு? என்ன போன் பண்ணுங்க. இது வேண்டாம். என் கார்ல ஏத்துங்க. அம்மா அவன் மனுஷனே இல்லம்மா. அம்மா, எங்க பரம்பரையிலேயே யாரும் படிச்சவங்க இல்லம்மா. இவனாவது 4 எழுத்து படிச்சு முன்னுக்கு வருவான். கஷ்டங்களை எல்லாம் நாங்க சுமந்துக்கிட்டு அவனை எங்க சக்திக்கு மீறி படிக்க வச்சோம்மா. அவன் இப்படி பண்ணுவான் நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. எங்களோட நம்பிக்கை, ஆசை, கனவு எல்லாத்தையும் உடைச்சிட்டாமா. இப்படி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்காமா. அப்பா, ஒரு பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்த மாதிரி அந்த பாவியை பத்தி தெரியாமலே இருந்திருக்கீங்க. அவனை நான் மருமகனா நினைக்கல, பெத்த மகனா தான் நினைச்சேன். அவன் இவ்வளவு குடும்பக்காரனா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. இவ்வளவு நாள் கடவுள்னு நினைச்சு ஒரு அரக்கனோட குடும்பம் நடத்திருக்கேன்னு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் நெருப்பால சுட்ட மாதிரி இருக்கு. அவனால என் வாழ்க்கை தான் நாசமா போயிடுச்சு. என் தங்கச்சி நல்லா வாழணும். அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இவளை காப்பாத்துங்க மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. லக்ஷ்மியோட எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும். தயவு பண்ணி என் புள்ளைய காப்பாத்துறீங்கம்மா. உங்க ஐயோ, கால்ல என்ன நீங்க? விழுகிறேம்மா. அது என் டியூட்டி. நீங்க நல்லா இருக்கணும்மா. என்ன சீனு? நோ ஃபார்மாலிட்டிஸ். கெட் வெல் சூன். தேங்க்ஸ் மேடம். மேடம், சீனுக்கு லட்சுமிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மேடம். ஆமா மேடம், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இவ்வளவு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டா எப்படிப்பா வாழ்க்கை நடத்துவாங்க? காதல் கல்யாணங்கிறது வாழ்க்கைக்கு அவசியம் தான். ஆனா இந்த வயசுல தேவையில்லை. உங்க 2 பேருக்கு நடுவுல வந்திருக்கிற அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பா இருக்கலாம். ஒருவேளை வயசு கோளாறா இருக்கலாம். இல்ல வெறும் இனக்கவர்ச்சியாவே இருக்கலாம். நான் உள்ள வரும்போது ஏன் கால்ல போய் விழுந்தாரே உங்க அப்பா, அவர் என்ன தப்பு பண்ணாரு? உன்னை பெத்து வளர்த்தத தவிர அதெல்லாம் புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. பெரியவங்க தாங்க கஷ்டப்பட்டாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் பண்ண இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு. உங்க 2 பேரால 2 குடும்பத்தோட சந்தோஷமே பாழாக இருந்தது. உங்களை பெத்தவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை படிக்க அனுப்புனாங்க. நீங்க எல்லாம் இன்னும் உங்க சொந்த கால்லயே நிக்கல. இந்த வயசுல கல்யாணத்தை வேற பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? உங்க அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்க போறீங்களா? இல்ல நீங்க கூட்டு வர துணைக்கு சோறு போடணுங்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான். படிப்பு, படிப்பு, படிப்பு. என்ன மேடம், நீங்க சொல்ற மாதிரி இவங்க படிக்க போனா அந்த சேதுபதி இவங்களை சும்மா விட்டுருவானா? அவங்கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. ஒரு கலெக்டர்ங்கிறதையும் தாண்டி உன் விஷயத்துல நான் ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறேன் தெரியுமா? ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டோட லைஃப் நாசமாயிடக்கூடாதுன்னு தான். அது நீ மட்டும் இல்ல, வேற எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன். சரி, அவங்க நம்புற மாதிரி நீங்க நல்லபடியா படிச்சு முடிச்சிட்டு வருவேன் சத்தியம் பண்ணுங்க. உங்க 2 பேர் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சாதிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? என்னங்க மேடம், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம். இப்ப புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்களே. ராமகிருஷ்ணா, இருடா. எந்த சம்பந்தமும் இல்லாம நீங்க எங்களுக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோம் மேடம். உணர்ச்சி வசப்பட்டு நாங்க பண்ண இருந்த தப்ப உணர்ந்துட்டோம் மேடம். நீங்க சொல்ற மாதிரி படிக்கிறோம் மேடம். பெத்தவங்க நம்பிக்கையை காப்பாத்துறோம். நான் நல்லா படிச்சு ஜெயிச்சு காட்டுறோம் மேடம். இதான் நடந்தது. இன்ஃபாக்சுவேஷனால பாதிக்கப்பட்டு வழி தவறி போக இருந்த என் வாழ்க்கையை காப்பாத்தினது கலெக்டர் மேடம் தான். அவங்க மட்டும் சரியான நேரத்தில் அட்வைஸ் பண்ணி என்னை திருத்தலைன்னா என் வாழ்க்கை என்ன இருக்குமோன்னு எனக்கே தெரியாது. இவ்வளோ நாளும் நான் நல்ல வழியில் படித்து முடிக்கிறதுக்காக செக்யூரிட்டி கொடுத்ததுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் அகேன் ஐ bow my head to a collector. நோ நோ நோ, இதுல என்ன சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. கிரெடிட் எல்லாமே சீனுக்கு தான்.
நான் சொன்னேங்கிறதுக்காக என் வார்த்தையை தட்டாம படிச்சு இன்னைக்கு ஜெயிச்சு நிக்கிறான். எஜுகேஷன் சாதிச்சதுனால ஒரு பெரிய கம்பெனி அவனுக்கு வேலை ஆஃபர் பண்ணிருக்கு. இனிமே சீனுவுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் தேவையில்லை. இந்த சாதனை தான் பெரிய செக்யூரிட்டி. அப்ப லட்சுமியோட நிலைமை என்ன மேடம்? லக்ஷ்மி கூட சீனு மாதிரியே எந்த பிரச்சனையும் இல்லாம படிப்பு முடிச்சிட்டா. அவங்க கனவு பழிச்சிருச்சு, ஆசை நிறைவேறிடுச்சு. இனிமே நடக்க வேண்டியது கல்யாணம் தான். அப்ப கல்யாணம் எப்பங்க மேடம்? வெயிட் அண்ட் see. சுமதாய் ஏய் ஏய் சுமதாய் எங்க இருக்கீங்க? கோடி கோடி ஏய் எங்கவே எங்க வச்சிட்டீங்க? சொல்ல போறீல எங்கடி? என்ன ஜெயில காமிச்ச கரெக்ட் பேச்சை கேட்டு ஆத்தால மகளம் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்க வேலை பாக்குறீங்க. விட மாட்டேன் டேய். ஏய் விட மாட்டேன். ஆடியத்த வா. உனக்கு கொல்லானே. உனக்கு என்ன கேடுகால வந்தது? அத்தை நீ நல்லா இருப்பியா? அப்போ சத்தம் போடாத. அப்படியே செத்து போயிடுவேன். ஏய் உன்னை என்ன எதுக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? ஏய் என் பல நாள் கனவை பஞ்சு பஞ்சா பறக்க விட்டீங்களேடி. உங்களா? பாஸ் ஏய் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குடி. பாஸ் என்னடா சீனு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கான். ஆனா ஏதோ விசேஷம் நடக்க போற மாதிரி தெரியுது. அந்த சீனு ஊருக்குள்ள வரானா லட்சுமி அவனுக்காக கண்டிப்பா வருவா. அருவாளை தேடி ஆடே வரும். கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு பாஸ். அந்த கலெக்டர் கொடுக்கிற தைரியத்தை தான் ஊருக்குள்ள வராங்க. 4 வருஷமா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பழி வாங்காம விட மாட்டேன். பாத்திரா விழுந்துட போறீங்க. ஏய் வாளை எப்படி இருப்பான்னு சொல்லவே இல்லையேடி. இதோ இப்படி இருப்பான். சூப்பரா இருக்காண்டி.